வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே இந்த வேத பாடத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள் முடியும். இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய கலக்கத்தை நாம் பார்க்கின்றோம். 3வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஏரோதின் கலக்கம். என்னை விட ஒரு ஆண் குழந்தை ராஜாவாக பிறந்திருக்கிறார்களா? அவனுடைய மனதிலே பல்வேறு விதமான காட்டுமிராண்டித்தனமான எண்ணங்கள். ஆனாலும் ஆண்டவருடைய கரம் சாஸ்திரிகளின் மத்தியிலே கிரியை செய்தது. எல்லாருடைய மத்தியிலையும் கிரியை செய்து மாட்டுத் தொழுவத்திலே அன்பர் இயேசு கிறிஸ்து பிறந்து இன்று உலக நாடுகள் முழுவதும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த நாளிலே ஒரு பெரிய கலக்கத்தை ஏரோது உண்டாக்கி விட்டார். எங்கெல்லாம் ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கால நேரத்தில் நமக்கு கலக்கம் இருக்கிறதா? அந்த கலக்கத்தை ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம், தேவன் நம்மை நடத்துவாரு. 7வது வசனத்தை பாருங்க. சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து அவன் விசாரிக்கணும். என்ன நடந்து போச்சு? சாஸ்திரிகள் அவ்வளவு ஞானமானவங்க. அவங்கள விசாரிக்கிறான், என்ன இப்படி ஒரு காரியம் நடைபெற்றதாமே. 8வது வசனத்துல பெத்லெகேமுக்கு அனுப்புகிறான். எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு வெற்றியின் செய்தியை கொண்டு வாங்க அப்படி சொல்லி. ஒரு மனிதன் முன்னேறுவது தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபை. ஆனால் பல நேரங்களில் நாம் மனிதனுடைய முன்னேற்றத்தை விரும்புவதில்லை, எதிர்பார்ப்பதில்லை, உற்சாகப்படுத்துவதில்லை. நாமே நமக்கு குழிவெட்டக்கூடிய அளவிற்கு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரம் அமைந்து விடுகிறது. அப்படிதான் ஏரோது கலக்கமடைந்து செயல்பட்டாலும் சாஸ்திரிகளின் மத்தியிலே தேவன் கிரியை செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். 10வது வசனத்தை நீங்க பாருங்க. சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஏரோதுக்கு கீழாக இருந்து நடைபெறுகிற காரியங்களை சொல்லிக் கொடுக்க. ஆனால் இந்த அருமையான குழந்தை பிறந்த போது சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசுவின் பிறப்பு ஒரு ஆனந்த சந்தோஷமான பிறப்பு. அந்த நாளிலே ஒரு கலக்கம் இருந்தாலும் கலக்கத்தின் மத்தியிலேயும் தேவன் கிருபை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, சாஸ்திரிகள் யாரும் காணிக்கை பற்றி சொல்லவில்லை. ஆனா 11வது வசனத்துல காணிக்கையாக வைத்தார்கள் என்று சொல்லியே பார்க்கிறோம். காணிக்கை என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. இந்த காணிக்கை எந்த விதத்திலையும் வியாபாரமாக மாறிவிடக்கூடாது. அவங்க ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து காணிக்கை கொடுத்ததுனாலே அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் நடைபெற்றதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். 12வது வசனத்துல சாஸ்திரிகள் அப்படிப்பட்ட ஒரு ஒப்படைத்தலுக்கு பிற்பாடு வந்தபோது வேறு வழியாய் சென்றார்கள். ஆண்டவர் அவர்களை அற்புதமாக வழி நடத்தினார். போகிற பாதை ஆபத்தான பாதை, நீங்கள் சற்று மாறி சென்று உங்களுடைய பணியை தொடருங்கள் என்று ஆண்டவருடைய பிரஸ்தாபமான ரட்சிப்பு, அழைப்பு அந்த இடத்துல ஏற்பட்டது. 13வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது யோசேப்புக்கு தேவன் தூதன் காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் சொல்லும் வரை நீ அங்கே இரு. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வழிநடத்துதல் பாருங்கள். இந்த நாட்களில் தேவன் நம்மை அப்படித்தான் வழி நடத்துகிறார். அவருடைய பாதையிலே ஓடி வெற்றி பெறுவது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. எனவே தேவனுடைய பணியை நாம் விலைக்கிரயத்தோடு செய்யும் போது ஏராளமான ஆத்துமாக்களை நாம் மனமாற்றத்தோடு பெற்றுக்கொள்ளலாமே. அதை நாம் ஏன் செய்ய வேண்டிய நினைப்பதில்லை. பணம் தேவைதான். ஆனால் பணத்துக்கு அப்பாற்பட்டு நம்முடைய ஊழியத்தின் காரியங்கள் ஆத்தும ஆதாயத்தை பணியை விட விலைக்கிரயம் செலுத்தும் பணப்பணியாக மாறிவிடக்கூடாது என்பதற்கு இந்த பகுதி ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. 14வது வசனத்துல உடனே யோசேப்பு எகிப்துக்கு போய் தன்னுடைய பணியை அவன் தொடர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். 15வது வசனத்துல ஏரோதின் மரண பரியந்தம் அவன் அங்கேயே இருந்தான். எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். இது ஒரு உண்மையான தீர்க்க தரிசனம், உற்சாகம் கொடுக்கும் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் வேதனையின் தீர்க்க தரிசனமாக மாறிவிடக்கூடாது. எவ்வளவு தெளிவான ஒரு ஏரோதின் மரணம் வரை யோசேப்பு அங்கு தங்கியிருந்ததை நாம் பார்க்கிறோம். இதற்கு தகவல் சொன்னது யார் தெரியுமா? தேவதூதர்கள். இதே போலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் கிருபையாக நம்மை காத்துக்கொள்ளுகிறாரே, ஜீவன் கொடுக்கிறாரே, சுகம் கொடுக்கிறாரே, பலன் கொடுக்கிறாரே.
நம்மை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறாரே. 16வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டத ஏரோது அறிந்து ரொம்ப கோபம் அடைகிறான். ஆட்களை அனுப்புறான். பெத்லேகேமின் அதன் சகல எல்லைகளையும் தேடி பார்க்கிறான். 2 வயதிற்குள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்கிறான் என்று பார்க்கிறோம். இதுதான் மூர்க்க வரி. மனுஷனுடைய வாழ்க்கையில மூர்க்க வரி வரும்போது அடிப்படையே மறந்து விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் வந்துவிடக்கூடாது. ஏரோதின் மூர்க்கம் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. ஏரோதின் வன் கண்களை தேவன் உடைத்து போட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். 17வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே புலம்பல், ஒரே அழுகை, ஒரே கூக்குரல். அதுதான் அந்த நாள்ல நடைபெற்றது. ராகேல் பிள்ளைகளுக்காக அழுததை நாம் பார்க்கிறோம். இது கூட தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்து பிறப்பு அந்த நாளில் பிறந்தாரா என்று கேள்வி கேட்கதை விட, அவருடைய எளிமை, தாழ்மை, அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைசியில் வைத்துக் கொள்ளும் போது தேவன் நமக்கு இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.